இப்போது நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சியை தொடங்குறீங்கன்னு வைங்களேன், யாரெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்க ஓகே, யாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்களோ நக்கல் பண்ணுறாங்களோ இவங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால எதையுமே வந்து துணிஞ்சு செய்ய முடியாது. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எப்பவுமே வந்து அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. வந்து கிண்டலாக பேசுகிறாங்க, அவங்க வந்து நக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்த முயற்சியை வந்து நீங்கள் வந்து கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த காலத்துலையுமே வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகவே முடியாது. ஆனால் இன்னொன்று மனசில் வச்சுங்க, நீங்கள் என்ன வேலையை செஞ்சாலும் சரி, எது நடந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வெற்றியில் முடிஞ்சதுன்னா ரைட் ஓகே, இப்போ வெற்றி அடைச்சிட்டேன், இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். தோல்வியில் ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னா இந்த 6 மாதத்தில் நான் என்னென்ன பண்ணினேன், அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு அதை நம்ம திருத்திக்கணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தயவு செஞ்சு துணிஞ்சு மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா கடைசியாக நம்ம வாழ்க்கை நமக்கானது, நம்மளோடது, நம்ம குடும்பத்துக்கானது.